வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரொமோ த்ரீ வந்திருக்கு. அதாவது சாச்சனா வந்ததுலேருந்தே வந்துட்டு சம் வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சௌந்தர்யாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜாக்லினுக்கு அகேன்ஸ்டாகவும் ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஜாக்லின் வந்துட்டு எப்போ அவங்களுடைய லவர் உள்ளே வந்தாரோ அப்போவே தெளிவாக வந்து இந்த உலகத்துக்கு, இந்த மீடியா பீப்புளுக்கு, இந்த பிக் பாஸ் ரசிகருக்கு சொல்லிட்டாங்க, இவங்க தான் என்னுடைய லவ்வர் அப்படின்ற விஷயங்கள். இதுக்கப்புறம் அங்கே வந்து பேச்சுக்கு இடம் இல்லை. என்னென்னா ஜாக் மூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்லாம் வந்து ட்ரெண்ட் பண்ணி முத்துவையும் ஜாக்லினும் ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு. நம்மளும் அப்படி தான் நினச்சிட்றது. பட் அந்த மாதிரி இல்லைன்ட்டு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், அது ஒரு கேமு நம்ம முடிஞ்சு போச்சு. பட் ஆனால் உள்ளே வந்த சாச்சனை வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அதே மாதிரி ஜாக்லினையும் முத்துவையும் சேர்த்து வச்சு போட்ட வீடியோஸ் அவங்களுக்கு பார்க்கும்போது கடுப்பாக இருந்திருக்கு போல இருக்குது. அதை வந்து இங்கே சொல்லி வெறுப்பிச்சிருக்காங்க போல இருக்குது. நம்ம ஜாக்லின் டென்ஷன் ஆகிட்டு இங்கே வந்து தீபக் கிட்ட கதறாங்க. என்ன கதறாங்க, என்ன எதுக்காக கதறாங்கன்னா, சாச்சனா வெளியில் வந்து அங்கே இருக்கிற விமர்சனங்கள் இங்கே வந்து எடுத்து வைக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து உண்மையிலேயே முத்துக்குமரன் வந்து தம்பி மாதிரி தானே அப்படின்றாங்க. ஓ, முத்துக்குமரன் தம்பியா? இதை நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இவங்க பண்ண விஷயங்கள், பண்ண வே ஆஃப் அந்த இது வந்துட்டு அந்த மாதிரி இல்லை. அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, வெளியில் 1000 ஒப்பீனியன் இருக்கும். நீயும் உள்ளேருந்து தானே போனேன், உனக்கு தெரியாதா இங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்கிற விஷயங்கள் உனக்கு புரியாதா அப்படின்ட்டு முத்துக்கிட்டே இதை சொல்லியிருக்காங்க பொழுது. நான் அப்போவே முத்துக்கிட்டையும் கூப்பிட்டு சொல்லியிருந்தேன், அவள் பண்ணுறது சரியில்லை, தயவு செஞ்சு அவளை கூப்பிட்டு சொல்லு அப்படின்னு. அதுக்கப்புறமும் இவன் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, முத்து அப்படியே காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு எனக்கு உங்கள் 2 பேரையும் போட்டது பிடிக்கலன்னு சொல்கிறான். எனக்கு ஒன்று தான் பிடிக்கல, உனக்கு பிடிக்கல, நீ பார்க்காதா, நானும் தான் வெளியே போய் பார்க்க போகிறது கிடையாது, எதுக்கு அதவே திரும்ப சொல்லி என்னை வெறுப்பேற்றுறன்ற மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ சாச்சனா வந்துட்டு 2 பேரை டார்கெட்டை வச்சு அடிக்கிறாங்களான்னு தெரியல. அவங்க ஒரு கேம் விளாட்றாங்க. அது வந்து சௌந்தர்யாவை ஒரு பக்கம் அட்டாக் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம ஜாக்லின் அட்டாக் பண்ணுறாங்க. ஒருவேளை மேபி ஜாக்லின் வந்து நம்ம முத்துக்குமரன் கிட்ட பண்ணது அப்படி தான் நம்மளுக்கும் இருந்துச்சு. 2 பேரும் பேசுகிற விஷயங்கள்லாம் கேட்கும்போது ஒருவேளை அவங்க அப்படி இமேஜின் பண்ணிட்டு திடீர்னு இந்த பொண்ணு வந்துட்டு ஜாக்லின் தான் அந்த லவர், அவரை வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஃப்ரீ ஸ்டார்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அவர் உள்ளே வந்தப்போ இவங்களுக்கு அந்த டென்ஷன் வந்து அதுக்காக வேணும்ட்டே கோவப்பட்டு இப்படி பண்ணுறாங்களான்றது தெரியல. ஏன்னா அதாவது முத்துக்குமரன் ஒரு அண்ணனா அவங்க ட்ரீட் பண்ணுறதுனால அண்ணனை வந்து இந்த மாதிரி பொண்ணு இந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்களான்னு தெரியல. இது எப்படி இங்கே வந்துட்டு ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்குது, இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் ஜாக்லின் வந்துட்டு சொல்லிட்டாங்க, அவங்க முன்னாடி பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன் இப்போ விஜய் விஷால் பண்ண மாதிரி தான் இன்னொன்று விஜய் விஷால் வெளிப்படையாக அதை வந்து செஞ்சார், இவங்க வெளிப்படையாக பண்ணல. அதனால் நம்மளுக்கு ஒரு டவுட்டாகவே நிற்கிது. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி தோணுது இந்த ஜாக்லின் முத்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இப்போ வந்து சாச்சனா பண்ணுறது கரெக்டாக இருக்கா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.